சின்ன ஏர்வாடி. என் பேர் சிக்கிமணி ஆகி தொழிலுக்காண்டி இங்கே வந்தோம். இங்கே போன இடத்துல இப்படி போயிடுச்சு. இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி என் வீட்டுக்கார தரணும். என் உடனே கண்டுபிடிச்சி வேணும் எங்கள் வீட்டுக்கார். மத்தியானம் போனவர் போயிட்டு காலையில் வந்துடுவார். வந்தேன்னா நான் தோணி போயிட்டு வந்து தான் பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்காரை. இப்போ எங்கள் வீட்டுக்கார காலை இப்போ அவங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரேன். நான் ரொம்ப உழைச்சாதான் கஞ்சி குடிக்குவேன். இல்லைன்னா நான் உழைச்சா கஞ்சியே குடிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கார் உழைச்சாதான் எனக்கு கஞ்சி. என் பிள்ளைகள் எதுவுமே பார்க்காதுங்க. என் புருஷன் மட்டும்தான் என்னை பார்ப்பார். என் புருஷன் நம்பி தான் நான் இருக்கேன். நான் எந்த பிள்ளையும் நம்பி நான் இல்லை. என் வீட்டுக்கார் நம்பி தான் நான் இருந்து வாழ்ந்தேன். அது யாரும் நம்பி நான் இருக்கவே இல்லை. அவர் உழைச்சி கொண்டு வந்தால் தான் நான் கஞ்சி குடிப்பேன். ஏன்னா அதை யாருமே 5 ரூபா யாருமே வாங்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். தொழில் போனால் இந்த நாள் கொண்டு வந்து தருவார். ஏன்னா அது கூட இல்லை. எனக்கு விழுந்தனே யாருமே சொல்லலை. தோணி வளைக்கல. ஃபோன் பண்ணாகலாம். இப்படி சங்கதி உங்கள் மக வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எனக்கு சொன்னாங்க. அதை நான் வந்தேன். வந்து பார்க்கல தான் இப்படி கதை. என் பேர் சிக்கிமணியாயி. எனது மாப்பிள்ளையார் சுரேஷ் அவர்கள் நேற்று கடலுக்கு போயிருந்தாப்புல. கடலுக்கு போயிட்டு அவர் ஏதோ தவறுதலாக விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கடலில் விழுந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க மற்ற வேலையாட்கள் வேலையை மட்டும்தான் கவனத்தில் இருந்திருப்பாங்க. அதனால் அவரை கவனிக்க முடியலை. இதை நம்ம தமிழக அரசு நம்ம ஏடி ஆஃபீஸ்லேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை கவனத்தில் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக ஐஎன்எஸ்ஸு நேவி இவங்க கொஞ்சம் பாதுகாப்பு படையிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் வலியுறுத்திக்கிறேன். எப்படியாவது உயிரோடையோ அல்லது எப்படியோ எங்களுக்கு பிடிச்சி தந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க மாயன் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுட்ருக்காங்க. நல்லா படிக்க வச்சுருக்காங்க. நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியும் இருக்கும். நேற்று கடலுக்கு போனாப்புல. நேற்று கடல் போய்ட்டு இன்றைக்கி காலைல சேர்ந்துருக்கணும். இன்னும் வரலை. அது தேடி அந்த படகு மறுபடியும் அங்கேருந்து வரவே இல்லை. இன்னும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வரலை. போட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் யோசிக்க முடியும். 4 போட்டு போயிருக்காங்க மறுபடியும். ஆமாம், சொன்னாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். என் பேர் உமாநாத்.